ஒரு தகிட சிஎஸ்கே 2 பிளே ஆஃப் வாய்ப்பை ஒரே போட்டியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச் குஜராத். ஒரு தகிட எப்படி தெரியுமா? அந்த பாயிண்ட் டேபிள் வந்துட்டு தலைகீழாக மாறி இருக்கு. அண்ட் சென்னை டீமுக்கு தலையெழுத்த மாற்றி எழுதியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது கைஸ். டெஃபினட்டா சிஎஸ்கே வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அந்த 1 2 3 4 அதுல 3 4 கூட போலங்க. அண்ட் செகண்ட் இடத்தை வந்துட்டு 2வது இடத்தை வந்துட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப்ல வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. பொறுத்த இட எப்படி டுடே மேட்ச் வந்துட்டு குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க இல்லையா? 2 டீமுக்குமே இது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க. இதை விட இவங்க ரிசல்ட்டுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம வெயிட்டிங். அண்ட் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் செம்ம வெயிட்டிங் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேரும் ஜெயிக்கலாம். ஆனா அந்த வெற்றியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நுட்பமான நுணுக்கத்துல சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்ல வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த வெற்றி அமையுமா? அது தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு பூர்த்தியானதா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் தம்பி தந்தையர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடருங்க. தகிட ஏன் ஐபிஎல் மேல இருக்கிற வாய்ப்பு குறைஞ்சிருச்சா? யாருமே வரமாட்டீங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்கே போனீங்க? ஐபிஎல் ஃபேன்ஸ் என்ன போனீங்க? எங்கெங்கயோ போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் கம்பேக் பண்ணுங்க. ஐபிஎல் வந்துட்டு ஜாலியா பாருங்க. கம்பேக் டு இந்த ஹைலைட்ஸ்குள்ள வந்துட்டு போயிடலாம். ஓகே, அகமதாபாத் வென்யூல வந்துட்டு ஜிடி முதல் பேட் பண்ணாங்க. அகமதாபாத் ஹீரோ யாரு? சுபன் கில் இங்க வெளியே வந்துட்டு 6 சர்வீஸ் பாருங்க. அவனை வெளியே அனுப்பி விட்டானுங்க மப்பல்ல. சாய் சுவர்சன் சாய்ந்த கோபுரம் கூட சாஞ்சுதாங்க இருக்கு. ஆனா ஐபிஎல்ல சாயை வந்துட்டு சாய்க்கவே முடியாது என்று தான் சொல்லணும். அந்த 61 அவர் தான் தூணு மாதிரி இருந்தாரு. ஜோஸ் பட்லரை 7 அவுட் ஆக்கிட்டானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் சிந்துவை 22 ரன்ல அவுட் ஆக்கிட்டானுங்க. நிசாந்த் சிந்து அவங்க இருக்கா? இவர் சிஎஸ்கே வந்துட்டு பிக் பண்ணி வச்சிருந்தாங்க. இவருக்கு வாய்ப்பே கொடுக்கலாம். சூப்பரா விளையாண்டாருங்க. ஒரு சின்ன கேமியோ 22. அண்ட் வெள்ளக்காரன் சுந்தர், இவனுக்கு வாஷிங்டன் சுந்தர்னு வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க. தமிழன் சுந்தர்னு வைக்காம வாஷிங்டன் சுந்தர்னு வச்சிட்டாங்க. அதான் வெள்ளக்காரன் சுந்தர்னு சொன்னேன். அது சூப்பரா விளையாண்டாருங்க. செம்மையா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு இந்த கேம். 50 ரன் அடிச்சாரு. இந்த ஆடுகளம் வந்துட்டு ரொம்ப டைட்டா இருந்ததுங்க. டெஸ்ட் ஆடுகளமா வந்துட்டு செட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா ஜிடிக்கு பவுலிங் தானே பவர். அதனால பாத்தீங்கன்னா பவுலிங்க்கு சாதகமா ஆடுகளத்தை செட் பண்ண. பட் அவங்க படிச்ச குழியில வந்துட்டு தொக்கா மாட்டினானுங்க. எஸ்ஆர்ஹெச் புதச்சிட்டு போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஜிடி ஓகே 168 ரன் தான் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர்ல. இந்த காலத்துல 168 எல்லாம் ஒரு 8 ரன் சேஸ் பண்ற மாதிரி சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அது எஸ்ஆர்ஹெச் எதிர்த்து விளையாடுறது. நம்ம மண்டைக்கும் அபிஷேக் சர்மாவுக்குமே பத்தாதே. மண்டை நான் கெட்டுங்க. அண்ட் அப்படிதான் நினைச்சோம். நினப்புதான் ப்ரூ புலப்ப கிடைக்கும். போங்க ப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முகமது சிராஜி அந்த முட்டார பாடா இருக்காங்க இல்லையா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த ஒரு பறவை வந்துட்டு கீழே இருக்கிற பறவையை மின்னல் வேகத்துல வந்துட்டு டக்குன்னு அடிச்சு கொன்னுட்டு அப்படியே வேட்டையாடிட்டு போகும். மின்னல் வேகத்துல வந்து அந்த கணக்கில் அடிச்சுட்டு போகுங்க. நீங்க டெஃபினட்டா பார்த்துருக்கிறோம். அந்த பறவை நேம் தெரிஞ்சா எனக்கு டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வேகத்துல தாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிராஜ் விரு போறாரு. இன்னொரு பக்கம் மொட்டை பாடா சருன்னு போறாரு. அந்த கத்தி வந்துட்டு வீசும் பாத்தீங்களா தரையா? சும்மா தகிட இந்த மாதிரி பேட்ஸ்மேன்களை வீசி எரிஞ்சிட்டு போனது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐபிஎல்ல பவுலர்கள் டாமினேட் பண்ணிருக்காங்க. அந்த டெஸ்ட் லைனை டெஸ்ட் பவுலர்கள் புடிச்சு போட்டாங்க. சிராஜுமே நம்பர் 1 டெஸ்ட் பவுலர், ரபாடாவுமே நம்பர் 1 டெஸ்ட் பவுலர். எல்லாமே டெஸ்ட் தாங்க. சூப்பரானது. இந்த கேம் நீங்க நுட்பமா நோட் பண்ணிருந்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்து ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் ஹெட் வந்துட்டு முட்டை. அபிஷேக் சர்மா 6, இசான் கிசான் 11, அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன் 14, அரோரா 16, நிதிஷ் ரெட்டி 2. இவங்க வேகம் தாங்க. முட்டரபடா சிராஜ் இவங்க வேகம் தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய சோகம். ஒரே வார்த்தையில சொல்ல போனா ஓகே ஒரு மோசமான தோல்வியை தழுவினதுனால சிஎஸ்கேவுக்கு வந்துட்டு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சது என்று சொல்லலாம். என்ன வேகம்! 154 155. அவங்களோட வேகம் வந்துட்டு நம்ம காதுல சருன்னு சோளமுத்தா அடிச்சு அடியில காது 2 ரிங்குமே. அந்த மாதிரி இவங்க போட்ட வேகம் ரிங்குன்னு ரெங்காரம் அடிச்சது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. வேற லெவல் தான். ஓகே இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. ஜிடி வந்துட்டு ட்ராஃபியை வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சொற்ப ரன்ல வந்துட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எஸ்ஆர்ஹெச் டீம் ஜிடி வந்துட்டு அபாரமா வின் பண்ணி முதல் அணியாக இந்த வருடம் ஐபிஎல்ல முதல் அணியாக பிளே ஆஃப் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஓகே இப்ப இன்னும் 3 டீம் தான் பாக்கி இருக்கு. ஆர்சிபி. ஆனா நல்லா நோட் பண்ணணும். ஜிடிக்கு வந்துட்டு 12 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மேட்ச் தோக்க வாய்ப்பு இருக்கு. தோத்தாங்கன்னா அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய சாதகம் தான். பின்னாடி இருக்கிற டீமுக்கும் சாதகம் தான். ஆனா எஸ்ஆர்ஹெச் நிலைமை என்னன்னா நெட் ரன் ரேட் வந்துட்டு அடி வாங்கிடுச்சு. இப்ப பிளஸ் அண்ட் ஒரு 200 கிட்ட
வந்துட்டாங்க. அவங்களுக்கு 12 மேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. 2 மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வைக்கலாம், அதே 14 பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. அப்ப இந்த விசல்ல பார்க்கும்போது சிஎஸ்கேவுக்கு 11 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. பிளஸ் நெட் ரன்ல இருக்காங்க. அடுத்த மேட்ச் லக்னோவோட மோதுறாங்க. லக்னோவுக்கு எதிராக பிளேயிங் லெவல்ல 3 முக்கிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. தோனி ஒரு இன்ஃபுட் கொடுத்திருக்காங்க. அது அவுட்ஃபுட்டா சிஎஸ்கே நிர்வாகம் வெளிப்படுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இனிமே சிஎஸ்கே நெருப்படா பத்திக்கிச்சு ஒரு ராட்சச திரை மாதிரி எறிய போறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. ஓகே, இப்ப சிஎஸ்கேவுக்கு 2 பேருமே உதவி பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சும் சரி, ஜி டீம் சரி. காரணம் என்ன, ஜிடி ஜெயிச்சாங்க இல்லையா, அது சிஎஸ்கேவோட வெற்றி தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட நெட் ரன் ரேட்டை குறைச்சிட்டாங்க. இப்ப எஸ்ஆர்ஹெச் 14 பாயிண்ட் இருக்காங்க. மேட்ச் 12 மேட்ச் முடிஞ்சுச்சு. அடுத்த 2 மேட்ச் அவங்க தூத்துட்டாங்கன்னு வைங்கன்னா அதே 14 பாயிண்ட்ல இருப்பாங்க. இப்ப சிஎஸ்கே விசன்ல சிஎஸ்கே அடுத்து வர்ற 3 போட்டியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா, சாரிங்க, அடுத்து வர்ற ஒரு போட்டி ஜெயிச்சாலுமே 14 பாயிண்ட்ல எஸ்ஆர்ஹெச் நெட் ரன் ரேட்டை ஓவர்டேக் பண்ணி அண்ட் 2வது இடம் பிடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, பிளே ஆஃப் ரேஸ்ல வந்துட்டு 3-4 இடத்தை பிடிக்கிறத விட 1-2 இடத்தை பிடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். காரணம் என்ன, குவாலிஃபயர் 1ல தோத்தாலும் ஃபைனல்ஸ்ல அண்ட் இன்னொரு வாய்ப்பு, குவாலிஃபயர் 2ல இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த எலிமினேட்டர் ரவுண்ட்ல ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க குவாலிஃபயர் 2ல மோதணும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபைனல்ஸ்ல 2 வாய்ப்பு. இந்த சூழல்ல லக்னோவுக்கு எதிராக ஃப்ரைடே நம்ம ஜெயிச்சா மட்டும் போதுங்க, டைரக்டா பிளே ஆஃப் ரேஸ்ல அந்த 2வது இடத்துல போய் உட்காருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அது சாத்தியமாகுமா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மேலும் அதாவது இந்த வருடம் எந்த 4 டீம் வந்துட்டு பிளே ஆஃப்ல குவாலிஃபைட் ஆவாங்க, எந்த 2 டீம் ஃபைனல் போவாங்க, எந்த டீம் ட்ராஃபியை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, 2026 சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கு, கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ற மக்களை நன்றி. பொறுத்த இடதை இட